வணக்கம் நண்பர்களே. ரஜினியை அடுத்து இயக்க போகிற இயக்குனர்கள் யார் யார்? இது ஒரு கேள்வி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கு, அல்லது தொடர்ச்சியாக சில பெயர்களை பரிந்துரைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இருக்கலாம் அப்படின்னு யூகங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதிகமாக பேசப்படுகிற பெயர்கள் இரண்டு. அதுக்கு முன்ன ரஜினியோட அந்த 174வது படம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பல பேர் அதை நம்ம ஏற்கனவே அதை ஒரு 3 வாரங்களுக்கு முன்பே சொல்லிட்டோம். அது நெல்சன் இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஜினி சார் நெல்சன் கூட பேசி அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. எப்படி ஜெயிலர் படத்தின் போதே ஜெயிலர் 2 படத்தை உறுதிப்படுத்தினாரோ அது போல ஜெயிலர் 2 படத்தின் போதே அவருடைய 174வது படத்தை அவர் பேசி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதை பற்றிய அறிவிப்பு இப்போதைக்கு வெளிவர வாய்ப்பில்லை. ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகி இவருடைய 173வது படம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த 174வது படம் குறித்த அறிவிப்பு வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெல்சன் அந்த போர்டு அப்படிங்கிறது ரஜினி அவர் தொடர்ச்சியாக நெல்சனுக்கு வாய்ப்பு தர்றது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கார். காரணம் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த 173வது படத்தை இயக்க போகிற இயக்குனர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஓடுது. அதில் முதல்ல சொல்லப்படும் பெயர் வெங்கட் பிரபு. நம்ம வீடியோவில் கூட அதை சொல்லியிருப்பேன். வெங்கட் பிரபு இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெங்கட் பிரபு ஏற்கனவே ரஜினிக்கும் கமலுக்கும் சேர்த்து ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்படியெல்லாம் தகவல்கள் பேசப்படுது. அதனால வெங்கட் பிரபு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அஜித்தை இயக்கிட்டாரு, அதே போல் விஜயை இயக்கிட்டாரு. இன்னும் முன்னணி இயக்குனர் நடிகர்கள், அதாவது சூர்யா, இந்த மாதிரி முன்னணி இயக்குனர் நடிகர்களெல்லாம் அவர் இயக்கிட்டாரு. அவருக்கு இன்னும் இயக்க வேண்டிய பாக்கி இருக்கிறது யாருன்னா ரஜினி, கமல், அந்த 2 பேரையும் தான். இருவரையும் இணைத்தே கூட நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு மங்காத்தா டைம்ல வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார். இப்போ அவரை வைத்து இந்த படத்தை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் ரொம்ப பலமா முன்னணி செய்தி நிறுவனங்கள் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. நான் இப்போ சொல்றது வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய நோக்கம் அல்ல. வெங்கட் பிரபு தாராளமாக இயக்கலாம். ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வந்தாலும் வரலாம். எனக்கு வருவார மாட்டாரெல்லாம் தெரியாது. அவர் பற்றி பேசுகிறாங்களா இல்லையாங்கிறதும் தெரியாது. ஆனால் வெங்கட் பிரபு தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் சறுக்கலாம், ஒரு படம் சுவாரஸ்யம் இல்லாத காட்சிகளை கொண்ட ஒரு படமா இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து 2 படங்கள், அதுல அந்த இன்னொரு படம் பெரிய பட்ஜெட் படம், பெருசா எதிர்பார்க்கிற படம், பெரிய நடிகரை வச்சு பண்ற படம், ஒரு காட்சி கூட சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னு வந்தா நீங்க அந்த இயக்குனரை எப்படி எடுத்துப்பீங்க? அவருக்கு அடுத்து பெரிய வாய்ப்பு தருவீங்களா? இந்த கேள்வி இருக்கு. நான் ஏன் இதை திரும்ப கேட்குறேன்னு, நீங்க கஸ்டடின்னு ஒரு படம் வந்தது வெங்கட் பிரபு இயக்கத்தில் 2024ஆம் ஆண்டு வந்த படம் தான் அது. இசைஞானி இளையராஜா இசை, யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. தெலுங்குல முன்னணி நடிகர் நாக சைதன்யா அவர் பண்ணியிருந்தாரு. பெரிய பட்ஜெட்டு. வெங்கட் பிரபு நம்பி அந்த படத்தை ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். ஏன்னா முதல் முறை இசைஞானி இசையில் வெங்கட் பிரபு படம் பண்ணுறாரு. அதே போல் பெரிய ஒரு கேன்வாஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுவார். பெரிய ஒரு, ஏன்னா மாநாடு படத்தை பார்த்து நம்ம வெங்கட் பிரபுக்கு பயங்கரமாக பெயர் விட்டுட்டோம். என்னுடைய ஒரு ஆண்டுக்கு முந்தைய வீடியோலாம் பாருங்கள். வெங்கட் பிரபு நான் இது வரைக்கும் எந்த இயக்குனரையும் அப்படி பாராட்டியதில்லை. அந்த அளவுக்கு பாராட்டியிருப்பேன். அதுக்கு காரணம் அந்த மாநாடு படத்தில் அவர் செய்த அந்த வேலை, யோசிக்க விடாம அந்த படத்தை பார்க்க வச்சாரு. அதுல லாஜிக்கு அது இது எதையுமே நீ யோசிக்காத, இந்த படத்தை நீ திருப்பி ரிப்பீட்டா ஒரே காட்சி தான், கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் ஒரே காட்சி ஒரே டைலாக் தான் நான் வைப்பேன், ஆனா நீ பார்க்கணும் அப்படின்னு பார்க்க வச்சாரு. அதனால வெங்கட் பிரபு மேல பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை முற்று முழுதாக தகர்த்தது கோட் திரைப்படம். நீங்க சரி, கஸ்டடி தெலுங்கு படம் ஏதோ ஒரு வகையில நமக்கு அது கனெக்ட் ஆகல அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் கோட் முழுக்க முழுக்க தமிழ் திரைப்படம், தமிழ் நடிகர்கள், தமிழ் தயாரிப்பு நிறுவனம், அவருக்கு அவருடைய ஆஸ்தான இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, இப்படி எல்லாம் இருந்தும் நீங்க கோட் திரைப்படத்தில் ஒரு காட்சியாவது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததா அப்படின்னு மனசாட்சிப்படி சொல்லுங்க, நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. ஒரே ஒரு காட்சி.
தாய்லாந்துக்கு கர்ப்பிணி மனைவியை கூட்டிட்டு சுற்றுலா போறான் ஹீரோ, அதுவும் நண்பர்களோட. யோசிச்சு பாருங்க அந்த காட்சியை. அப்ப தாய்லாந்துக்கு கர்ப்பிணி மனைவி கூட்டு போக கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா தாய்லாந்து அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன சென்ஸ்ல வரும்? நான் வேற இதுக்கெல்லாம் போல, ஒரு ஜாலியான சுற்றுலா, நண்பர்களோட ஜாலியா போவாங்க. இப்படித்தானே வந்து எல்லாருக்குமே தோணும். நான் எனக்கு தோன்றத நான் சொல்லலை, எல்லாருக்குமே எப்படி தோணும்? அந்த உணர்வோட அந்த காட்சியை பார்க்கறவனுக்கு அது எவ்வளவு உறுத்தலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு ரா ஏஜென்ட், அவனை கொலை பண்ண ஆட்கள் வந்துட்டாங்க, பெரிய ஃபைட்டு நடக்குது. மனைவியான கர்ப்பிணி சினேகா வந்து ஒரு ஜவுளி கடையில் ஷாப்பிங்கில் இருக்காங்க. மனைவியை போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்க, பத்திரமா இரு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஆனால் அவள் கால்னு கத்திக்கிட்டே இருக்கா சண்டை முடிகிற வரைக்கும். எதுக்கு கத்தாதன்றான்? அவனுக்கு வர்றவனுங்க உன்னை போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறது, பேசாமருன்னு சொல்கிறான். அவள் கத்திக்கிட்டு எந்த படம் பார்க்குற நீ என்ன சொல்லி முதல்ல அவள் வாயை அடறா, போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லுவல்ல. நான் சொன்னேன், உண்மையாகவே அந்த காட்சி பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருந்தது. அதே போல அந்த மகன் கேரக்டர், இந்த மகன் கேரக்டரை ஏன் இவ்வளோ கேவலமாக சித்தரிச்சாரு? அப்புறம் அந்த கேரக்டர்ல என்ன லாஜிக் இருக்கு? அதே போல வில்லன் அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாரு. மோகனை நம்ம எப்படி பார்த்துருக்கோம், அவரை வில்லனா ஏத்துக்க முடியுமா? அட்லீஸ்ட் வில்லனா பண்றதுக்கு ஏதாவது மெனக்கெட்டாரா? அவரு ஒண்ணுமே இல்லை. வெங்கட் பிரபு மெனக்கடலை, மோகனும் மெனக்கடலை. அதுல ஓரளவுக்கு சரி ஏதோ பாக்குற மாதிரி அப்படி இப்படி இருக்காருன்னா பிரசாந்த். பட் அவரும் கூட வந்து பெருசா அதுல ஸ்கோர் பண்ண ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. எவ்வளவு பிரபுதேவா இன்னும் எத்தனையோ பேர் இருந்தோம், பெருசா யாரும் ஸ்கோர் பண்ணல. எந்த காட்சியாவது நினைவில் நிற்கிதா? அல்லது எந்த காட்சியாவது வந்து சுவாரஸ்யமா இருக்கா? கிளைமேக்ஸ் நல்லா இருக்கான்னா எதுவுமே நல்லா இல்லை. இந்த படம் வந்து 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரமும் எரிச்சலா தான் இருக்கு. 2.25 மணி நேரமும் எதுக்குடா இந்த சீனு, எதுக்குடா இந்த கேரக்டர், எதுக்குடா இந்த மாதிரி ஒரு காட்சியை வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு படமா? அப்படி ஒரு படத்தை தான் வெங்கட் பிரபு கொடுத்தாரு. இந்த வெங்கட் பிரபு வச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியை படத்தை வந்து டைரக்ட் பண்ண சொல்லலாமா? அதுல கமல்ஹாசன் ஒரு 2-3 காட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எத்தனை சுவாரஸ்யமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேபி நான் திரும்ப சொல்றேன், வெங்கட் பிரபு தாராளமா அந்த படத்தை இயக்கலாம். நம்ம அதுக்கு குறுக்க நிற்க முடியாது, நம்ம அதுக்கு எதிர்ப்பும் சொல்ல முடியாது. ஆனால் வெங்கட் பிரபுவோட இன்னைக்கு நிலைமை என்ன? அவருடைய கடந்த 2 படங்கள் அதுதான் விசிட்டிங் கார்டு அவரை பொறுத்த வரைக்கும். கமல்ஹாசன் அடிக்கடி சொல்றது, நான் அது யாருக்கு வச்சு சொல்றாரு கமல் தெரியுமா? பாரதி ராஜா பொம்மலாட்டன்னு ஒரு படம், அந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இசைஞானி இளையராஜா வச்சுக்கிட்டு சொல்றாரு கமல்ஹாசன், சினிமாவை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு பிறகு வெற்றிகள் மட்டும்தான் பேசப்படும். உங்களுடைய பழைய வெற்றிகள், பழைய தோல்விகள் எல்லாமே உங்களுடைய கார்டு, விசிட்டிங் கார்டு. நீங்க யாரு, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு காட்டுற விசிட்டிங் கார்டு, அவ்வளவுதான். இந்த விசிட்டிங் கார்டை வச்சு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர உன்னுடைய கமர்ஷியல் வெற்றியை அது பேசாது அப்படின்னு பாரதி ராஜாவுக்கே சொல்றாரு. ஏன்னா பாரதி ராஜாவுக்கு அடுத்தடுத்து நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தது அந்த படத்துக்கு முன்ன. அப்படிப்பட்ட கமல்ஹாசன் தயாரிக்கிற படம் இது. இப்போ நீங்க மீதி அந்த டாட்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கங்க, வெங்கட் பிரபு வருவாரா மாட்டாரான்னு. அடுத்து கார்த்திக் சுப்புராஜ். எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் மேல எந்த விதமான தனிப்பட்ட கோபமோ அல்லது இவர் வேண்டாம் அப்படிங்கிற நினைப்போ கிடையாது. நான் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற, பழகிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் தான். அவரை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக நான் வந்து சிபாரிசு செய்து அவரை அழைச்சிட்டு போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போவே வந்து எனக்கு பேட்டை அல்லது அதே போல் ரஜினிக்கு கூட வந்து அவர் எப்படி பழகினாரு, என்னென்ன கதைகள் சொல்லியிருக்காரு, இவருடைய அப்பாவும் ரஜினி எப்படி அறிமுகமான, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட கார்த்திக் சுப்புராஜ் பகிர்ந்திருக்காரு. ஸோ அவர் மீது எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு முரணும் கிடையாது. ஆனால் இந்த ரஜினி படம் 173வது படத்தை இயக்குவதற்கு இவர் சரியான நபர் அப்படின்னு பல ரசிகர்கள் சொல்றாங்க. அதே போல ஊடகங்களில் இந்த இருவர் பெயர் தான் தொடர்ச்சியா சொல்றாங்க, வேற எந்த பெயருமே கிடையாது. அதுல சிலர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா, அப்புறம் கார்த்திக், சாரி KS ரவிக்குமார், இப்படியெல்லாம் வந்து அவங்க பாவம் எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்க. பட் பெரும்பாலும் சொல்றவங்க பாசிபிலிட்டி தாங்க, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து இவங்க இருவர் பெயரையும் தொடர்ச்சியா சொல்றாங்க. எனக்கு கார்த்திக் சுப்புராஜே இந்த படத்தை இயக்க வாய்ப்பு கிடைச்சி இயக்கினாலும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது.
அதே போல கார்த்திக் சுப்புராஜ் வர வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கவே இருக்கும். நம்ம ஒரே அடி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்துக்கு அவர் சரியான ஒரு இயக்குனரா, கேப்பபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அவங்க 2 பேரையும் வச்சு படம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கார்த்திக் சுப்புராஜுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜுடைய பேட்டையிலேருந்தே பாருங்க, பேட்டை படம் சரியான ஒரு படமா? பேட்டை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரசித்தோம். அவருடைய அந்த ஸ்டைலை வந்து என்ஜாய் பண்ணோம். அவர் அந்த இளமையாக வர்ற காட்சியெல்லாம் வந்து அடையங்கப்பா நம்மளை திரும்ப ஜானிக்கே கூப்பிட்டு போயிட்டார்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் விட்டோம். இதிலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. காட்சிகளாக நம்மை கவர்ந்தது தான். ஆனால் ஒரு கதையாக, ஒரு ஸ்கிரிப்டாக அந்த படம் நம்ம கவரல. ஏன் அப்படின்னா அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு வெரி புவர் கிளைமேக்ஸ். அது ரஜினி படத்துக்கு அந்த கிளைமேக்ஸ்ன்றது வெயிட்டாக இருக்கணும். ஹெவியான ஒரு வில்லனோட வந்து அவர் மோதி ஜெயிக்கணும். வில்லன் பரிதாபமாக உட்காந்துப்பான். படம் பார்க்குற அத்தனை பேரும் வில்லனை வந்து தேவையான பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரஜினி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோளத்தை அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினா எப்படி ஆடியன்ஸ் கிட்ட அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே போல் ரஜினிக்குடைய கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்குல்ல. ஒரு ரஜினி கேரக்டரை நம்ம ஒரு ரசிகனா ரஜினியா நம்ம என்ஜாய் பண்ணாலும் திரையில வர்ற ரஜினி என்னவா வராரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஜெயிலரா வராரு, அல்லது பாஷாவா வராரு, அல்லது முத்துவா வராரு. இதெல்லாம் நமக்கு எப்படி கெத்தா இருக்கு நினைச்சு பார்க்கும்போது. அந்த படத்துல என்னவா வராரு? ஹாஸ்டல் வார்டன் வராரு. ஒரு ஹாஸ்டல் வார்டன் வந்து அப்படியே சகலத்தையும் திருப்பிடுவாரு, புரட்டிடுவாருன்னு சொன்னா நம்ம அதை எப்படி, நம்மன்னா ரசிகர்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்க? ஆடியன்ஸ், சாதாரண மற்ற ஆடியன்ஸ் எப்படி அதை எடுத்துக்குவாங்க? ஸோ கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வச்சு பண்ண படத்திலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதற்கு அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா எந்த படமுமே வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் சக்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படம் கூட இல்லை. அவர் ஜிகர்தண்டா படம் தான் அவருடைய பெஸ்ட். பீஸா வந்து சின்ன பிள்ளைத்தனமான பசங்க ஜாலியாக பார்க்குற படமாக வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்து ஜிகர்தண்டா, அந்த படம் கொஞ்சம் சீரியஸாக பண்ணார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே ஃப்ளாஸ், அந்த என்ன சொல்லுவாங்க, சறுக்கல்கள் நிறைய இருக்கும். ஜிகர்தண்டாவை நம்ம ஜிகர்தண்டா 2 கொண்டாடணும்னா அந்த படத்துடைய சோசியல் கான்செப்ட் ஒன்று இருந்தது அதில். அதனால தான் ரஜினி அதை குறிஞ்சிப்பூ அப்படின்னு பாராட்டினார். மற்றபடி ஒரு படமா உங்களை அதை என்டர்டெயின் பண்ணுதா அதுதானே கேள்வி. ரஜினி படம் வந்து அப்படி ஏதோ ஒரு கான்செப்டை மட்டும் பாராட்டி பேசுற மாதிரி இல்லையே. அப்படி பார்த்தா காலாவை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணுமே. ஒட்டுமொத்த படமா வந்து எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு தானே சொன்னீங்க. அல்லது கபாலி என்ன சொன்னீங்க? அப்படிதான் இந்த ஜிகர்தண்டா 2ல அந்த கான்செப்ட் ஓகே, ஆனா ஒட்டுமொத்த படமா நமக்கு அது திருப்தி தந்ததான்னா இல்லை. அடுத்த படம் ரெட்ரோ, அந்த படத்தை நீங்க கொண்டாடக்கூடிய ஒரு படமா அந்த படம் அமைஞ்சிருக்கணும் சூர்யாவுக்கு. ஏன்னா சூர்யா பெரிய சரிவிலிருந்து மீண்டு வரணும், அதுக்காக எடுத்த படம். ஆனா அப்படி மீண்டு வந்தாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சூர்யாவோட மார்க்கெட் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? கங்குவாவுக்கு பிறகு இந்த ரெட்ரோ தூக்கி நிப்பாட்டி இருக்கணும். நிப்பாட்டிச்சா இல்லை. அடுத்து கருப்பு, அந்த படத்தை பத்தி பேச்சே இல்லை. அப்படித்தான் வந்து அவருடைய கேரியரை மாற்றி வச்சிருக்கு அந்த படம். அதனால எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் மேலையும் பெரிய நம்பிக்கை இல்லை. அவர் வந்து இந்த பண்ணுவார், நிச்சயமா ரஜினியை ரசித்து அனுபவமாக ரசித்து ஒரு ரசிகனா காட்சிகளெல்லாம் வைப்பார். ஆனால் ஒரு மொத்த ஸ்கிரிப்டா ஒரு படமா அது வந்து நமக்குள்ள வந்து சரியான அந்த அலைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்த இருவரை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. அதனால் இந்த இரண்டு பேரை பற்றிய என்னுடைய பார்வையை நான் இதில் பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்கும். இவங்க இப்போ சுந்தரசியை விட பெட்டரான படத்தை இந்த 2 பேரும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற உணர்வு கூட உங்களுக்கு இருக்கும். அதை நான் மதிக்கிறேன். அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற நியாயமான சந்தேகங்களை வந்து இதில் பதிவு பண்ணுறேன்.